வணக்கம் மக்களே, இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு பழமொழியை அதோட விளக்கத்தை என்னங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த பழமொழி இது வரைக்கும் நானே கேட்காத பழமொழிங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை தின்ற நாய்க்கு குருணி மோர் குரு தட்சிணையா. இந்த பழமொழியை வாசிக்கும் பொழுதே நாமளாவே ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுப்போம். சாமிக்கு சமர்ப்பித்த கொழுக்கட்டையை சாப்பிட்ட நாய்க்கு குருணி மோர் குரு தட்சிணையா அப்படின்னு நாமளாவே புரிஞ்சுப்போம். ஆனால் இதோட அர்த்தம் அது கிடையாதுங்க. ஒருத்தர் செஞ்சது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சோம், அவங்க செஞ்சதை நம்ம தப்புன்னு அவங்களுக்கு சுட்டி காட்டி அந்த தப்பை உணர்த்தாமல் அவங்க தப்பை நாம் மிகைப்படுத்தி பாராட்டுறது நியாயமா? இது ஒரு தர்மமான செயலா அப்படிங்கிறது தாங்க இந்த பழமொழியோட உண்மையான விளக்கம். இது போல் உங்களுக்கும் வித்தியாசமான பழமொழிகளும் அதோட விளக்கங்களும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஏகே ஸ்டார் தமிழ் சேனலுக்கு எப்போவுமே உங்களோட ஆதரவை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.